வணக்கம். என் பேர் ரூபேஷ். நான் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஸ்டீமி த ஸ்டீம் மைனிங் கம்பெனியோட. இன்னைக்கு மாற்றி யோசியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது விஷயம் அண்ட் டாபிக் இது டிஃப்ரெண்ட்டான நம்ம இண்டஸ்ட்ரி. இங்கே ஷவுடால் சீனியர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து நான் என் ஸ்கூலிங் முடித்தேன். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி காட்டாங்குளத்தூர்லேருந்து நான் என் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ இன் மார்க்கெட்டிங் லோயலா காலேஜ்லேருந்து நான் என் போஸ்ட் கிராஜுவேஷன் சென்னையில் நான் என் போஸ்ட் கிராஜுவேஷன் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ இது ஜேர்னியோட டிஸ்கஷன் பண்ணுறது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி பிஸ்னஸில் ஜாயின் பண்ணது, ஒரு பிஸ்னஸ் பற்றி ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு என் ஃபேமிலி பிஸ்னஸில் ஜாயின் பண்ணது ஜர்னி நான் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ நம்ம நார்மல் மெடிசின்ஸ், ஜென்ரிக் மெடிசின்ஸ் நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அதுக்கான நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனில் எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் அரௌண்ட் 30 இயர்ஸாக நாங்கள் இது பிஸ்னஸில் ஒர்க் பண்ணியிருந்தோம். இது பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிஸ்னஸ் சொல்லும் போது பெரியப்பா, சித்தப்பா, அப்பா, அண்ணங்க நிறைய பேர் இது பிஸ்னஸில் இருக்காங்க. அண்ட் இது பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது எதுவுமே நாலேஜ் இல்லை. எப்படி ஒரு தொழில் பண்ணலாம், தொழிலில் என்ன இம்பார்ட்டண்ட் விஷயம் இருக்குது, என்ன இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, அது எதுவுமே நாலேஜ் இல்லாமல் இது பிஸ்னஸில் உள்ள ஃபேமிலி பிஸ்னஸில் நாங்கள் இறங்கும் போது நிறைய பேர் எங்கள் ஃபேமிலியில் ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்லேயே எனக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது கற்றுக் கொடுத்தாங்க. அக்கௌண்ட்ஸ்லேருந்து பர்ச்சேஸ், சேல்ஸ், மார்க்கெட்டிங், கஸ்டமர்ஸ்க்கு எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, கஸ்டமர் குவரிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எப்படி ரிசால்வ் பண்ணுது, இது நிறைய விஷயங்கள் எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸில் நாங்கள் அரௌண்ட் 4 இயர்ஸ் நான் இது பிஸ்னஸில் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கற்றுனோம். அண்ட் நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இது எக்ஸிக்யூட் எப்படி பண்ணோம். ஸோ ஒரு பிஸ்னஸ்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது, தட் நம்ம ஒரு ஐடியா இருக்கும் போது அது ஐடியா நம்ம எக்ஸிக்யூட் எப்படி பண்ணுறது. எல்லார்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும், இன்னைக்கு நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் இருக்குது. பட் இது ஐடியா டு எக்ஸிக்யூஷன் நம்ம எப்படி அது ஜர்னி கவர் பண்ணுறோம், அதுதானே நம்ம முக்கியமான விஷயம். அது நாங்கள் எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸில் கற்றுக் கொடுத்தோங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இது புது ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பின் அ வெரி சப்போர்ட்டிவ் பர்சன். லெட் இட் பி ஃபார்மசூட்டிக்கலில் இருக்கட்டும் ஆர் ஸ்டீமி த ஸ்டீம் மைனிங் கம்பெனி, இது எங்கள் ஸ்டார்ட் அப்பில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் கூட அவங்க எனக்கு மேஜராக சப்போர்ட் பண்ணுறவங்களது அவங்க தான். ஸ்டீமி த ஸ்டீம் மைனிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது இது ஐடியா. நான் ப்ரீவியஸாக இப்போ சொல்லும் போது ஐடியா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், பட் அதுக்கான முக்கியமான விஷயம் இஸ் தி எக்ஸிக்யூஷன். ஐடியா ஆஸ் ஐ செட் எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், பட் அது எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜில் நம்ம எடுத்துன்னு போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது ஐடியா நான் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது 2015 எனக்கு இது ஐடியா வந்தது, தட் இது ஐனிங் பிஸ்னஸ் பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ 2015 நம்ம இது ஐடியா ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு மைண்டில் இது எப்படி பண்ணலாம் யோசிக்கும் போது 2018 தான் நாங்கள் இது பிஸ்னஸ் இது ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய தாட்ஸ், நிறைய ரீசர்ச், நிறைய ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கும்போது இட் வாஸ் வெரி சேலஞ்சிங், இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். இது எக்ஸிக்யூட் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு. ஏன்னா ஐடியா யோசிக்கிறது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், பட் அது கரெக்டான எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு தானே ரொம்ப டிஃபிகல்ட்டான சேலஞ்ச் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மை செல்ஃப். இப்போது ஸ்டீமி பற்றி
as நம்ம மாத்தி யோசியில நம்ம இன்னைக்கு எபிசோட்ல ஸ்டீமி என்ன பண்ணுது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்க போறேன். பிகாஸ் this being the first episode, ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுக்கும்போது ஸ்டீமி பார்த்தீங்கன்னா இஸ் அ ஸ்டீம் மைனிங் கம்பெனி. நம்ம வீட்டை வாஷ் பண்ணத துணி நாங்கள் வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணுறோம், அது ஸ்டீம் மைனிங் பண்ணிட்டு நம்ம திருப்பி வீட்டில் அதை டெலிவரி பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வி ஆர் டூயிங் திஸ் அட் த ப்ரைஸ் ஆஃப் யோர் நார்மல் கோல்ட் ஐனிங் சர்வீசஸ். தட் இஸ் நீங்கள் நார்மல் கரிப்பெட்டி சர்வீஸ்க்கு நீங்கள் என்ன சார்ஜஸ் கொடுக்குறீங்க அது சேம் நாங்கள் பிக்கப் டெலிவரி உங்கள் மொபைல் ஆப்லேருந்து நீங்கள் உங்கள் வீட்லேருந்து உங்கள் கன்வீனியன்ஸ் அண்ட் உங்கள் டைம்லேருந்து நீங்கள் புக் பண்ணுறது இது சர்வீஸ் இஸ் ஸ்டீமி த ஸ்டீம் மைனிங் சர்வீசஸ். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணுறது லாண்ட்ரி அண்ட் ஐனிங். இஸ் இந்தியா ஒரு லாண்ட்ரி கண்ட்ரியாக இருக்குதா இல்லை ஐனிங் கண்ட்ரியாக இருக்குதா, இது ஒரு விஷயம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இது ஏன் நம்ம யோசிச்சது, ஒரு தாட் பேட்டர்ன் எப்படி ஜென்ரேட் ஆயிருக்குது, எப்படி கிரியேட் ஆயிருக்குது, இது விஷயம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மாற்றி யோசியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது வரைக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.